வணக்கம் தோழர்களே, நீங்கள் பார்க்க போகிறது டேட் காம்பினேட்டர் காணொளி. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா அசாசின்ஸ் கிரீட். இந்த காணொலியை பார்க்குறவங்க நீங்களும் சரி நானும் சரி கண்டிப்பாக இந்த கேமை விளையாடி இருப்போம். இதை எடுத்து தொடச்ச வந்த கேம்களையும் விளையாடி பார்த்துருப்போம். இப்போது நான் இதை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலான்னு வந்திருக்கேன். அதுதான் இந்த ஆட்டத்தோட கதையப்படி. சில வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது என்னடா இது, ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் கீழே மெதுவாக பயமுத்துற மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு மெல்லிய கயிற்றுல தொங்க விட்ட ஒரு இதுவு சேர்த்து வச்சு கட்டண குச்சியை, இதுக்கு என்ன அர்த்தம்? அதை உத்தும் பார்க்கத்தால பார்த்த உடனே அசாசின்ஸ் கிரீட் உலகத்தில் இருக்கிற சிம்பிள் மாதிரி அங்கே கொடுத்துக்கிறாங்க. அதை பார்த்து நான் எதோ கற்பனை பண்ணேன்டா. கடைசியாக சொல்ல போகிற குட்டி கதையில் நான் சொல்கிறேன் இதை பற்றி. அசாசின்ஸ் கிரீட் ஆக்ட்ஸ் கேமோட கதை தெரிய வந்ததில் இது 16ஆம் நூற்றாண்டில் நடந்த ஐரோப்பாவில் சூனியக்காரிகள் தொலையால் இருந்த நாட்டில் இந்த கதை காலத்தில் இவங்கள வேட்டையாடுற மாதிரி இருக்க போகிற தகவல் அவங்களே சொன்னது தான். என்ன மாதிரி இந்த கேமை பற்றி பார்த்துக்க நிறைய பேர் இது எப்படா வரும், எப்போ விளையாடலான்னு காத்திருப்பீங்க. இந்த கேம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரும்னு யூபிசாஃப்ட்டே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இது எப்படி வேணால் மாறும். இவங்க பக்கம் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் வருதான்னு பார்ப்போம். இதுக்கான வேலையை நல்லா பண்ணால் தான் நம்மளுக்கு குவாலிட்டியான கேம் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசியான ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு சொன்னால, முதல் வாட்டி பார்க்கும்போது இது என்னமோ அந்த காலத்தில் பிரிட்டிஷ், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு இவங்க எல்லாம் அந்த காலத்து அரசர்களை இவங்களுக்கு எதிராக போர் நடத்தி போரில் இவங்க தோத்துட்டாங்களான்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி தான். இதை முதல்ல பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு கதை தான்னு மனசில் வந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டு பக்கம் வந்தோம்னா பிரிட்டிஷ்காரங்க எத்தனை அரசர்களை தூக்குல போட்டு கொண்டிருக்காங்கன்னு நான் பேர் சொல்லாமலே புகைப்படத்தை போட்டு மட்டும் காட்டுறேன். நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிங்க. இந்த கேள்விக்கான முதல் வீடியோட பதிலை மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை கேட்டு சரியாக சொல்லிடுங்க. முதல்ல புலி, மூணாவது அந்த ராஜா, நடுவில் இந்திரனை எப்படி சொல்லுவீங்க? அந்த அதுதான் ரெண்டாவது. அந்த பேரோட வச்சு கூப்பிட்டா அதுதான் பதில். வெள்ளைக்காரங்க இவரை தூக்கு போட போகும்போது கோயிலுக்குள்ளே போயிட்டு மாயமாயிட்டாரு. அடுத்த மன்னருக்கு இந்த குண்டு மாலை, அடுத்தது சிலம்பாட்டம் கோன். இந்த 3ம் தான் அவரோட பேர். இதை பார்த்த உடனே சீக்கிரமாக கண்டுபிடிச்சவங்க உங்கள் பெயரை சொல்ல மறந்துடாதீங்க. இவரை இந்த ஆயுதத்தில் கட்டி பிறங்கி கொண்ட வெடிக்க வச்சு இவரோட உடலை செதறடிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க பயங்கரமான போரை நடத்தினாங்க. ஆனால் வெள்ளைக்காரங்க போரில் தந்திரமாக தோற்கடிச்சு இவங்க போதாதுன்னு இவங்க கூட இருந்த அங்காளி பங்காளி சொந்தக்காரங்கன்னு எல்லாத்தையும் தூக்கில் போட்டாங்க இந்த பிரிட்டிஷ். இவர் பிறக்கும்போதே அரச குடும்பத்தில் எல்லாம் பிறக்கல, சாதாரண ஒரு வேளாண்மை செய்கிற குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் எப்படியாவது பெரிய ஆளாக ஆகணும்னு பிரெஞ்சு, பிரிட்டிஷ் இவர் நினச்ச மாதிரி இவர்கிட்ட வேலை செஞ்சு பெரிய ஆளாக ஆகிட்டார். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க தூக்கில் போட்டுட்டாங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்தால் அவரை திரும்பியும் எடுத்து கண்டுத்தனமாக வெட்டி புதைச்சிட்டாங்க. ஒரு அரக்கனை சாய்ச்ச வீரனை எப்படின்னு சொல்லுவோம், அதுதான் பக்கத்தில் இருக்கிற சின்னது. அதுக்கப்புறம் ஒரு மலை, இதுதான் அவரோட பேரே. ஒட்டுமொத்த இளைஞர்களையும் பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் நடத்தினதால வெள்ளைக்காரங்க இதை செய்யறதுக்கு முன்னாடியே இவர் கையாலேயே தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கினாரு. என்னடா அவ்வளோதானா? இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க சொல்லலாம்ல? நேரமாவது. இதனால தான் நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். வெள்ளைக்காரங்க தூக்கில் போடுற முறை இல்லையானா வரலாற்றில் நிறைய அசாசின்ஸ் கிரீட் கதையை படிச்சிருப்போம். இதை பற்றி சொன்னதில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும், சொன்னதில் ஏதாச்சும் விடுபட்டிருந்தாலும் மறக்காமல் உங்கள் கருத்தை பதிவிட மறந்துடாதீங்க. உங்களுக்கு காணொலி பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம்.